அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கு ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 4ஆம் தேதி முதல் 9000 இடங்களில் முகாம்கள் நடைபெற உள்ளது எனவும், விடுபட்டவர்களுக்கு விரைவில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் எனவும், தகுதியான மகளிர் அனைவருக்குமே உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் தேர்வில் 24வது கேள்வியை எழுதியிருந்தாலே 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேள்வி தவறாக கேட்கப்பட்டதால் எந்த பதில் எழுதியிருந்தாலும் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: விஏஓ, இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட 3935 பணியிடங்களுக்கு வரும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி குரூப் 4 தேர்வு. இன்று முதல் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. குரூப் 4 பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ஆகும். TNPSC government.in என்ற இணையதளத்தில் குரூப் 4 தேர்வு தொடர்பான விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. நான்காவது அறிவிப்பு: வீடுகளுக்கு கேபிள் டிவி சேவை போல அனைத்து வீடுகளுக்கும் வருகிறது இன்டர்நெட் சேவை. அமைச்சரான PTR சூப்பரான அறிவிப்பு. தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் மூலமாக வீடுகளுக்கு மாதம் 200 ரூபாய் கட்டணத்தில் 100 MBPS வேகத்தில் இணையதள சேவை வசதி வழங்கும் திட்டம் விரைவிலேயே செயல்படுத்த உள்ளது என தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சரான PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் ஆதார் சேவைகளை மக்கள் எளிதில் பெறும் வகையிலும் கூடுதலாக 50 புதிய ஆதார் பதிவு மையங்களும் அமைக்கப்படும் எனவும், தமிழ் இலக்கிய மொழியில் பயிலும் மாணவர்களுக்கு மொழி தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். ஐந்தாவது அறிவிப்பு: அப்துல் கலாம் கல்வி உதவித்தொகை என்று பரவும் செய்தி வதந்தி என அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 75% மேல் மதிப்பெண்கள் பெறுவோருக்கு 10,000 என்பதும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 85% மேல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு 25,000 என்பதும் வதந்தி எனவும், அப்துல் கலாம் பெயரில் மாணவர்களுக்கு உதவித்தொகை தர எந்த ஒரு அறிவிப்பையும் ஒன்றிய அரசு வெளியிடவில்லை எனவும் அரசின் தகவல்கள் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: குழந்தைகள் நல மையங்களில் தங்கியுள்ள ஆதரவற்ற குழந்தைகளை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர்க்க தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. வருமானச் சான்றிதழ், குடும்ப அட்டை இல்லாமல் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர்க்க அனுமதியும் அளித்துள்ளது. 843 குழந்தைகள் நல மையங்களில் தங்கியுள்ள 15,092 குழந்தைகள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள். ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலை அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளின் முதல்வர்களுக்கு கல்லூரி கல்வி ஆணையரான சுந்தரவல்லி சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார். எட்டாவது அறிவிப்பு: சென்னை விமான நிலையத்திலிருந்து முதல் முறையாக அரசு பேருந்து சேவை தொடங்கியது. விமான நிலையத்திலிருந்து கீழப்பாக்கம், அக்கரை, கிழக்கு கடற்கரை சாலைக்கு பேருந்து சேவை தொடங்கப்பட்டும் உள்ளது. பேருந்து சேவைகளை போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் மற்றும் தாமு அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தும் உள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும், சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு: உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்தால் 3 நாட்களில் புதிய மின்சார இணைப்பு வழங்கப்படும் என அமைச்சரான செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் இந்த ஆண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அமைச்சரான செந்தில் பாலாஜி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். 11வது அறிவிப்பு: 20,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் சென்னை அருகில் 10,000 கோடி முதலீட்டில் சர்வதேச தைவானிய தொழில் பூங்கா அமைக்கப்படும் என அமைச்சரான TRB ராஜா அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். 12வது அறிவிப்பு:
மாநில சுயாட்சியை சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற முதலமைச்சருக்கு உயர்கல்வித்துறை சார்பில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் மே மாதம் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பாராட்டு விழா நடைபெறும் என பேரவையில் அமைச்சரான KV செழியன் அறிவித்திருக்கிறார். துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மீட்டெடுத்து மாநில சுயாட்சியை உறுதிப்படுத்திய முதல்வருக்கு இந்த விழா நடத்தப்படவும் உள்ளது. 13வது அறிவிப்பு. சென்னை சென்னாய் நகரில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் 40 கோடி ரூபாய் செலவில் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சரான MK ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். UPSC தேர்வில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான 57 பேரில் 50 பேர் நாள் முதல்வன் திட்ட மாணவர் என கூறி சட்டப்பேரவையில் இந்த திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சரான MK ஸ்டாலின். 14வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையொட்டி வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் மே மாதம் 15ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு 15 நாட்கள் விடுமுறை என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளரான அல்லி அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் கோரிக்கையினை ஏற்று இந்த விடுமுறையானது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 15வது அறிவிப்பு. கிராம உதவியாளர்கள் பணியின் போது மரணமடைந்தால் அவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் வருவாய்த்துறை அமைச்சரான சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதுவரை கிராம உதவியாளர்கள் மரணமடைந்தால் அவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படுவது இல்லை. 10 நாட்களுக்கு முன்பாக தான் கிராம உதவியாளர்கள் மரணமடைந்தால் அவர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க முதலமைச்சரான MK ஸ்டாலின் உத்தரவிட்டார் என்றும் அமைச்சரான ராமச்சந்திரன் தெரிவித்தார். 16வது அறிவிப்பு. தமிழக தேர்தல் வாக்குறுதியின்படி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான நல்ல முடிவை முதலமைச்சர் எடுப்பார் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பின்புதான் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான வயது வரம்பு உயர்த்தப்பட்டதோடு 2500 ரூபாய் ஊதிய உயர்வும் வழங்கப்பட்டது எனவும் அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். 17வது அறிவிப்பு. சென்னை விமான நிலையம் முதல் கீழம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் வழித்தடத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தொடங்கவும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு அரசு அனுமதியும் அளித்துள்ளது. மெட்ரோ ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியும் உள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 8445 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் உள்ளது. 18வது அறிவிப்பு, அதாவது கடைசியான அறிவிப்பு. ரயில்வேயில் ட்ரேட் அப்ரண்டிஸ் பணிக்கென காலியாக உள்ள 1007 பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எனவே தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். கல்வி தகுதி அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையத்தில் 10ஆம் வகுப்பு அல்லது ITI தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மாதம் 7200 முதல் 8050 ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 4/5/2025. இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவிலிருந்து நாளை உங்களை சந்திக்கிறேன்.